வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஏன்னா இவ்வளவு நாளா சட்டசபையில யார் என்ன பேசுறாங்க, யார் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாம ஆளுங்கட்சி பேசுறத மட்டுமே ஒளிபரப்பி நம்மள முட்டாளாவே வச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை எல்லார் பேசுறதையும் ஒளிபரப்பு பல விஷயங்கள் இதனால நன்மைகள் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அதனால தான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சு. அது சண்டையாவா இருக்கட்டும், இல்லை சச்சரவாக இருக்கட்டும், இல்லை நல்ல விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போ நேரலையில் அழகாக வந்துடுது. மக்களும் இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க இதுக்கு முன்னாடி இதை செஞ்சுருக்காங்க, இவங்க இதை பண்ணுறாங்கன்னு அது யாரானா இருக்கட்டும், ஆளுங்கட்சியே தப்பு செஞ்சாலும் கூட எதிர்கட்சி அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கும்போது அது வெளியில் வரதான் செய்யுது. மக்கள் அது வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நேரலை அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தான் ஆகணும். இன்றைக்கி சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான பல நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வணக்கம். அரசியல் நடக்கிறதுலாம் செய்தி இல்லை, அதுக்கு பின்னாடி நடக்கிறதுலாம் உண்மையான செய்திகள். நான் உங்கள் ஹேமகுமார், இது வாய்ஸ் ஆஃப் ஹேமா. எல்லாருமே சட்டசபை நேரலையை இன்னைக்கு ஒரு சீரியல் மாதிரி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் டிஆர்பி ரேட்டிங்கில் இன்னைக்கு நியூஸ் சேனலும் இந்த சட்டசபையை நேரலை பண்ணுற அந்த சேனல்களில் தான் இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்கில் நம்பர் 1 இருக்கிறதா பேசிக்கிறாங்க. எங்கே இப்போ நான் இன்னைக்கு ஒரு சலூன் ஷாப் போயிருந்தேன். பொதுவாகவே சலூன் ஷாப்பில் ஏதாவது பாடு போவோம், இல்லை வேறு ஏதாவது மூவிஸ் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி சட்டசபை நேரலை அந்த சலூன் ஷாப்பில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பல இடங்களில் பஸ்ஸில் போகும்போது பார்க்குறேன், ஒரு எதிரில் உட்காந்துருக்கவங்க சட்டசபை நேரலையே பார்த்துட்டு போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடையே கிடைச்சிருக்கு. அது இல்லாத ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பொதுவாகவே 2K கிட்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்னால் என்னன்னு தெரியாது, சட்டசபைனா என்னன்னு தெரியாது, அதில் கேள்வி நேரம்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மானிய கோரிக்கைனா என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. சட்டசபையில் சபாநாயகருடைய பொறுப்பு என்ன, கொறடாவரிய பொறுப்பு என்ன, அவை முன்னவருடைய பொறுப்பு என்ன, இது எல்லாமே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இதை பார்த்து கற்றுக்குறாங்க. இதனால் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. நாமளும் இதை சேர்ந்து வரவேற்கிறோம். சரி, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். இன்றைக்கு காலையில் சட்டசபை ஆரம்பித்ததுலேருந்தே பல விஷயங்கள் கலகலப்பாக போக ஆரம்பிச்சிது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அது பெரிய பிரச்சனைகளாகவும் மாற ஆரம்பிச்சிது. அதில் முக்கியமாக அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பரந்தூர் மேட்டரை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. பரந்தூரோட ஏற்பட்ட கைவிடப்பட்டதுக்கு திமுக தரப்புல தான் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு எழும்புது. அதுக்கு தான் நிர்மல்குமார் அவர்கள் பதில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எந்த G² மாப்பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணோடனே திமுககாரங்களுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே ஏன் அவங்க G² சொன்னாலே அவங்க ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னு நிர்மல்குமார் கேட்குறாரு. அதே மாதிரி திமுக தரப்புலேருந்து எந்த லாட்டரி மருமகனுக்கு வேறு இடத்துல நீங்கள் ஏர்போர்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தரப்புலேருந்து பேசுது. இது ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமாகுது. அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுது. மறுபடியும் அமைதியாக வராங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த பக்கம் இருக்கிற டிவிகேக்கும் கிளாஷ் ஆகுது. என்ன அப்படின்னா, குதிரை பேர அரசியலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு உறுப்பினர் வந்து இந்த மாதிரி இப்போது தொகுதிகள் வந்து நிறைய காலியாக இருக்குது, இதுக்கெல்லாம் எப்போ எலெக்ஷன் வைப்பீங்க, அங்கேருந்து குரல்கள் இந்த வருஷம் ஒழிக்காமலே போயிடுச்சு, இந்த சட்டசபையில் ஒழிக்காமலே போயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் சம்மந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பேசாமல் இருப்பார். அவர் எழுந்து சத்தம் போடவே அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கிளாஷ் ஏற்படுது. குதிரை பொருள் அரசியல்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது உடனே எடப்பாடி தொகுதியில் நாங்கள் நிற்க வச்ச வேட்பாளர் குதிரை பேரம் பேசி வாபஸ் பண்ணது யாருன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து பேச ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போச்சு. அது ஒரு சபாநாயகரை எழுந்து நின்று எச்சரிக்கிற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி ஒரு பக்கம் சம்பவங்கள் இன்றைக்கு ஃபுல்லாகவே சம்பவமாக இருந்தது. அதே மாதிரி முக்கியமாக இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த சண்டைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இவங்க கொடுக்குற பதில்கள் எல்லாம் பார்க்குறோம். சில விஷயங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் அது வீடியோக்கெல்லாம் வெளியில் வரும். இப்போ நேரடியாகவே நடந்துச்சு. அதில் முக்கியமாக இன்றைக்கி ஒரு சர்ச்சையாக போனது இந்த இஸ்லாமியர்களுடைய தீவிரவாதி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை. அதுக்கு தான் மிகப்பெரிய அளவில் போராயிடுச்சு. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரை இன்றைக்கி நடந்துச்சு. எனக்கே கூட இது கனவா இல்லை இது நினைவா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை மறுப்பாங்க, இல்லை அவங்க செய்யலை, அவங்க பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் வந்து மந்திரி சபையில் இடம்பெற வச்சது திமுக தான்,
திமுக போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லி தான் பல இடங்களில் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்களே நேத்தைக்கு சட்டசபையில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து தான் 2006 நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னு காங்கிரஸ் சொல்லும்போது, இல்லை பாமக 21 பேர் எங்கள் கூட இருந்து எங்களோட ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் 2006 ஆட்சியில் இருந்தோன்னு திமுகவே ஒத்துக்குதுங்க. இதை நம்பவே முடியல. அவங்க வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. பாமகக்காரங்க ஆதரவு கொடுத்தாங்க, அதனால தான் எங்கள் ஆட்சி நடந்ததுன்னு அவங்க வாயாலே அவங்க சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா நேத்தைக்கு பார்க்கப்பட்டது. அதே மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல இடஒதுக்கீடுகளை வென்று கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சின்னு நம்ம சொன்னோன்னா அதை பல பேர் மறுப்பாங்க. இல்லை அது நீங்கள் உங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் எப்படி அதில் அருந்ததிற்கான உள்ஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னால் இல்லை நீங்களாம் அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்வாங்க. இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீடை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு பெற்றது அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்களாம் அப்படிலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியில் எஸ்சி எஸ்டிகளுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் மருத்துவ படிப்பில், அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் வாங்கி கொடுத்தாருன்னா ஐயா நீங்கள் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு சட்டசபையில் நேரலையில் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விவாதம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாட்டாளி மக்கள் கட்சியோடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழுத்தத்தின் பேரிலும் அவர் பலகட்ட போராட்டங்களை நடத்தி இஸ்லாமியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை வென்றெடுத்தாரு அப்படின்னு சட்டசபையில் ஓங்கி ஒலிக்கிறாரு. இதுதான் நடந்தது, இப்படி தான் உங்களுக்கு தனி இடஒதுக்கீடு இஸ்லாமியருக்கு கிடைத்ததுன்னு சொன்ன உடனே இதை யாரும் அவமதிக்கலை, இதை யாரும் இல்லைன்னு மறுக்கலை. உடனே தமிழ்மண் அன்சாரி ஏற்றுக்கிறாரு. ஆமாம், பாமக இஸ்லாமியர்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இந்த இடஒதுக்கீடை கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை பிரிவு அமைச்சர் அவரும் எழுந்துக்கிறாரு. அவரும் ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல கட்சிகளும் அழுத்தம் கொடுத்தது, அதில் பாட்டாளி மக்கள் கட்சியும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு இருந்த மீடியாக்கள் திமுகவை சார்ந்ததாக இருக்கும், அவங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ இல்லை அவங்க செஞ்ச நன்மைகளை பற்றியோ பேச மாட்டாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் அதிமுகவுடைய அந்த குரூப்போட டிவியாக இருக்குது. என்ன தான் நீங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் கூட நீங்கள் செய்கிற நல்லதை நீங்கள் வளரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சி வளர விடாத இந்த 2 திராவிட கட்சிகளுமே என்ன பண்ணுச்சு, போட்டு அழுத்தி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அது வெளியில் எல்லா உண்மைகளும் தன்னால் வெளியே வருது. அதில் முக்கியமாக இந்த சட்டமன்ற உரைகளில் சௌமியா அன்புமணி பேசுகிறது இன்றைக்கி தமிழ்நாடுல இந்தியாவில் உலகம் பூரா அவங்களுடைய பேர் பரவி போயிருக்கு. இதை பிடிக்காத திமுக என்ன பண்ணுது, இல்லை நீங்கள் லைவ்லாம் போடக்கூடாதுங்க, லைவை கட் பண்ணுங்க, தேவையில்லைங்க அப்படின்றாங்க. இது முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான ஒரு சட்டசபையாகவே மாறி போயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பல விஷயங்கள் உண்மைகள் வெளியே வருது. திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுடைய தயவால் தான் ஆட்சி அமைச்சுன்னு சொல்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடை வென்றெடுக்க பாமகவும் முக்கிய காரணம்னு சொன்னதும் இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்கள் இன்றைக்கி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் போயிட்டு பாமகன்னா யாருன்னு கேட்டால் அது ஒரு சாதி கட்சிங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவான். ஆனால் இன்றைக்கு இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த நேரலையிலே பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இந்த அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன், விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்துக்காக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு முதல்லையே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்கவுங்க தொகுதி கோரிக்கைகளை கேட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஏவாவேலு அவர்கள் மேல்மா சிப்காடை காப்பாற்றுறதுக்காக அண்டப்புழுகு ஆகாச புழுவெல்லாம் எடுத்து விட்டார். ஏற்கனவே தான் நம்ம அந்த பரந்தூரை விட்டுட்டுமே, சரி இந்த மேல்மா சிப்காடையாவது இழுத்து பிடிப்போம், நம்ம கொஞ்சம் அதில் ஃபேவராக பல கம்பெனிகளை பேசி வச்சுருக்கோம், அதுவும் கைவிட்டு போச்சுன்னா எப்படி அப்படின்னு ஏவாவேலு உடனே பதற, இந்த மாதிரி இல்லைங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்னவோ 2 கிராமம் தாங்க அப்படின்னு ஏவாவேலு பேச, உடனே அங்கே அந்த போராட்டத்தோட ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த மக்களோட கூட நின்று பல போராட்டங்களை நடத்தி அவர்களுக்கு இடையூறு வரும்போதெல்லாம் கூட நின்று குண்டர் சட்டம் போட்டாங்க, 6 பேர் மீது குண்டர் சட்டம் போட்டாங்க. அதை உடைச்சி வெளியே கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கணேஷ்குமார் அவர்கள். அவர் ஏந்து பேசுறதுக்கு ஆதவர்ஜனாவே சொல்கிறாரு, அவங்க தொகுதி அவர் பேசட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ஏந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் முன்னாள் அமைச்சர் அவர்களே, சும்மா தேவையில்லாத பொய்யெல்லாம் பேசாதீங்க, கைது செய்யப்பட்டவர்களே 5 ஊர்லேருந்து கைது செய்யப்பட்டிருக்கீங்க, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவங்களே 5 ஊர்கள்லேருந்து ஒவ்வொருத்தரை தூக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி 2 ஊர் தான் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு சொல்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களும் எதிர்ப்பு தெரிவிக்குது, ஏன் பொய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏவாவேல ஒரு ரைடு விட்டாப்புல. சும்மா இன்னும் போய் பேசிட்டு ஏற்கனவே தான் உங்களை மக்கள் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க.
திரும்ப சும்மா போய் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கணேஷ்குமார் அவர்கள் பேசினோடனே அதை வந்து ஆதவர்ஜனாவும் ஏற்றுக்கிட்டாரு. ஏவாவேலும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாக அவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. உங்களுக்கு எவ்வளோ ஃபுட்டேஜ் வேணும், எவ்வளோ வீடியோக்கள் வேணும், நான் தரேன். நீங்கள் பண்ண கூத்தெல்லாம் என்ன தெரியுமா, வெளியூருக்கெல்லாம் ஆட்களை கொண்டு வந்து, ஏன்னா நானும் களத்தில் இருந்ததுனால சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, அந்த களத்தில் முதல்ல இந்த மேல்மா சிப்காடு விவகாரத்தை வெளியே கொண்டு வந்ததில் நம்மளுடைய ஊடகம் முதல் ஊடகம். இது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து பல லட்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் நம்மளோட பங்கு இருக்குது. பல வீடியோக்கள் நம்மக்கிட்ட ஆதாரமாக இருக்குது. அவங்க பண்ண இல்லீகலாக வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து விவசாய சங்கன்ற பேரில் எங்களுக்கு சிப்காடு வேணும்னு கேட்டதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் அவர் ஏவாவேலு அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறார். எங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இளைஞர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சிப்காடு கொண்டு வரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் மேல்மா சிப்காடை கொண்டு வரணும்னு நினச்சோம். அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நான் வேவாவேலு அவர்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கு இருக்கிற சிப்காட் நீங்கள் இப்போ கொண்டு வரதை விட்டுருங்க, இப்போ செய்யாறு சிப்காட்டில் எத்தனை பேருக்கு இந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனை கம்பெனி உங்களால் ஆதாரத்தை நிரூபிக்க முடியுமா? ஒரு கம்பெனியில் கூட இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்களுக்கு வேலைன்றதே கிடையாது. ஒரே ஒரு கம்பெனி, நீங்கள் இந்த உள்ளூர்காரனா ரெஸ்யூம் கூட கொடுக்க முடியாது, கம்பெனி உள்ள போய் ரெஸ்யூம் கூட கொடுக்க முடியாது. அந்த நிலைமை தான் இங்கே நீடிக்குது. ஆட்சியில் இருக்கும்போது தான் உங்கள் அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி மேல்மா சிப்காடுக்கு போராடவங்க மேலே குண்டர் சட்டத்தை போட்டு என்னென்னமோ பண்ணீங்க. இன்றைக்கி ஆட்சியை விட்டு உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போவும் எனக்கு மேல்மா சிப்காடு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு இருக்கிற கம்பெனிகளே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ இங்கே இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கோ வேலையை கொடுக்கலன்றப்போ நீங்கள் மேல்மா சிப்காடில் மட்டும் எப்படி உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுப்பீங்கன்னு பேசுகிறீங்க? ஐயோ, அவர் பேசும்போது பார்க்கணுமே, அப்படியே இந்த விவசாயத்தை பற்றி, ஐயோ இங்கே இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுறாங்களே, ஐயோ இங்கே இருக்கிறவங்களாம் விவசாயிகளாச்சே அப்படின்னு பேசும்போது இப்படியே பேசி தான் இந்த மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுத்தமாக திமுக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுறீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் திமுகவோட கோட்டை. நீங்கள் அந்த கோட்டையிலே ஓட்டை போட்டுட்டாங்களே. எத்தனை தொகுதி வச்சுருக்கீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில்? எத்தனை தொகுதி வச்சுருக்கீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியில் 2 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கீங்க. தூக்கி போட்டாங்கல்ல. இந்த மக்களோட வழிகளை புரிஞ்சுக்கிங்க. நீங்களே கடைசி நேரத்தில் தான் லீடிங் ஆகி ஜெயிச்சிருக்கீங்க. இதில் வேறு இவர் மறுபடியும் மேல்மா சிப்காடுன்னு ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறான். கக்கூஸ் கைவிற வேலையை கூட கொடுக்க மாட்டான். கம்பெனிக்குள்ளே இந்த ஹவுஸ் கீப்பிங் சொல்கிறாங்களே, அந்த வேலை கூட லோக்கலால் எடுக்க மாட்டான். அந்த நிலையில் தான் இங்கே இருக்கிற கம்பெனிகளே இருக்குது. இதில் இவர் வந்து தொழில் வளர்ச்சியை கொண்டு வர போகிறாரா? இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை, விவசாய முப்போக விளையக்கூடிய பயிர்களை அழிச்சிட்டு அப்படி ஒரு வேலை வாய்ப்பை இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை அழிச்சிருவீங்க, இடத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டீங்க. அது எப்படி அந்த மக்கள் பொறுத்துப்பாங்க? எத்தனை பேர் அதை எடுத்துப்பேன்னு சொல்கிறாங்க? யாருமே வந்து அந்த இடத்துல சிப்காடு வேணான்னு தான் சொல்கிறாங்க, யாரும் வேணும்லாம் யாரும் சொல்லலை. இதை வந்து ஏவாவேலு அவர்கள் திரும்ப சொல்கிறாரு, பரந்தூர் தான் போயிடுச்சே, நம்ம மேல்மா சிப்காடை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வாய்ப்பே கிடையாது, தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். இதில் தான் இன்றைக்கி நடந்த சட்டமன்றத்தில் இந்த விஷயத்த பேசுகிறாரு. அதுக்கு ஆதவர்ஜனா அவர்களும் நாங்கள் கூட துணை நிற்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைய சட்டசபையில் நீண்டுக்கிட்டே போகுது. நான் கொஞ்சமாக தான் தொகுத்து கொண்டு வந்தேன், இன்னும் நிறைய இருக்குது, முழுசாக என்னால் கொண்டு வர முடியல. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.